டிவிகே பிரீமியர் லீகோட நெக்ஸ்ட் மேட்ச்சு திண்டுக்கல் ட்ராகன்ஸ் இஸ் மதுரை பேந்தர்ஸ். மதுரை பேந்தர்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சுரேஷ் அண்ட் ரியோ பாப்பு. திண்டுக்கல் ட்ராகன்ஸ் அணிக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பவுலர் சரண் பாலாஜி. ஃபஸ்ட் பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. இங்கே கீப்பர் கிட்டேருந்து ஒரு மிஸ்ஃபீல்டு. இங்கே பைஸ் முறையில் 2-3 பார்ப்போம். 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு நல்ல ரன்னிங். முதல் பாலே இங்கே 3 ரன் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் ரீபால். நல்ல பிளேயிங். ஒரு தடுப்பாட்டம் சுரேஷ் சிங்கிள் மட்டுமே. தேர்ட் செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல எஃபர்ட்டுங்க. மார்னிங்கு ஒரு நல்ல எஃபர்ட்டு. சரியான கேட்சுங்க. சூப்பராக எடுத்திருக்காரு இந்த கேட்சை. ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பாப்பு. மதுரை பேந்தர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நந்தா ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஸ்டிக்கு மேலேயே வந்திருக்குங்க. டாட் பால். ஃபோர்த்து பால் மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. இங்கே ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது சரண் பாலாஜி கிட்டே இருந்து. 5வது பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. தொடர்ச்சியாகவே இந்த பேட்ஸ்மேனுக்கு 3 பாலை டாட் பாலாக போட்டிருக்காரு சரண் பாலாஜி. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. சென்சிபிளாக ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஒரு ரன் மட்டுமே. ஒரு நல்ல ஓவரை பார்க்க முடியுதுங்க சரண் பாலாஜி கிட்ட இருந்து. திண்டுக்கல் ட்ராகன்ஸ் அணிக்காக அடுத்த ஓவர் போட்டதுக்காக பவுலர் அர்ஜுன். ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நந்தா. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. மிஸ் ஆகிருக்குங்க. ஒரு நல்ல ஸ்டாப்கான ட்ரை பண்ணோம். பட் இல்லை, ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. இங்கே தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்கே ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக 4க்கான வாய்ப்புங்க. இங்கே லெக் சைட் திசையில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சுரேஷ். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. ஃபீல்டர் கைக்க போயிருக்காரு. மிஸ் ஃபீல்டை பார்க்க முடியுதுங்க. அங்கே மீண்டும் ஒரு 4 இல்லை 2 தட்டியிருக்காருங்க ஃபீல்டரு. நல்ல எஃபர்ட் ஃபீல்டர் கிட்ட இருந்து. இங்கே 3வது ரன்னுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அதையும் மிஸ் பண்ணியிருக்காங்கங்க. 3 ரன்களா? இங்கே 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. கொஞ்சம் அட்வான்ஸாகவே சுற்றிட்டாரு. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் பாலுங்க. உடைச்சிருக்காரு பாலை. இங்கே 2 ரன்னுக்கான வாய்ப்பா? ஆமாங்க, 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் மதுரை பேந்தர்ஸோட ஸ்கோர் 15. திண்டுக்கல் ட்ராகன்ஸ் அணிக்காக 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அரவிந்தன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கவர் திசையில் 4 ரன்னுக்கான வாய்ப்பு. 4ங்க. இந்த ஓவரோட முதல் பால்லே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்கார் மீண்டும் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஓவருக்கான செகண்ட் பால் நல்ல பாலுங்க. கீப்பர் கிட்டேருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. அதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு சிங்கிளை செகண்ட் ரன்னுக்கான முயற்சிங்க. சூப்பர் ரன்னிங்க உண்மையிலே. இங்கே 2 ரன்னும் ஓடி இருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா பிளேங்க. மீண்டும் ஒரு நல்ல கேப்பு பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. மீண்டும் ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே 2 ரன்னை. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. மீண்டும் கேப்லங்க. மீண்டும் 2 ரன்னுக்கான வாய்ப்பா? ஆமாங்க, மீண்டும் ஒரு 2 ரன்னுங்க. ஓவர் ஃபுல்லாகவே எல்லா பாலுமே 2 ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் இந்த முறை லெக் சைடு திசையில் ஆடி இருக்காரு. 1 ரன் மட்டுமே. 1 ரன். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நந்தா. நல்ல ஷாட்டுக்கான முயற்சி. பட் கேட்சுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் இருக்காருங்க, எடுத்திருக்காருங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் நந்தா. 26. இதோட இங்கே இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் மதுரை பேந்தர்ஸோட ஸ்கோர் 26. திண்டுக்கல் ட்ராகன்ஸ் அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் சரண் பாலாஜி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. மீண்டும் கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. 1 ரன்ங்க மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அருண். செகண்ட் பால் நல்ல பிளேங்க. பட் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லைங்க.
மீண்டும் இங்கே ஒரு குயிக் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு நல்ல ஸ்டாப்பை பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங்க. இங்கே சென்சிபிளாக ஆடிட்டுருக்காங்க. பெரிய ஷாட்டை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபிஃப்த் பால் ரன்களாக கொடுத்து கொண்டு இருக்கார். பேட்டில் பாட்டம் எட்ஜ் ஆகி க்ளோஸ்லேயே விழுந்திருக்கு. இருந்தாலும் ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஃபீல்டரே இல்லை. நோமேன் ஸ்டாண்டில் பிளேஸ் ஆகிருக்கு. இங்கே ரெண்டாவது ரனுக்கான முயற்சியா இல்லைங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் முடிவில் மதுரை பேந்தர்ஸோட ஸ்கோர் 32. 5வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் அர்ஜுன். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க. முதல் பாலே வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. செகண்ட் பால் சாரிங்க ரீபால். லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. நல்ல கேப்பு. இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்கே கவர் திசையில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க, தடுத்துருக்காங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங்கை பார்க்க முடியுதுங்க. ஆரம்பத்தில் இருந்தே பேட்ஸ்மேன் சுரேஷ் கிட்ட சூப்பராக ஆடிட்டு இருக்காரு இந்த இன்னிங்ஸை. அவருக்கான 3வது பால் நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை கண்டிப்பாக அது பவுண்டரிக்கான வாய்ப்பா. பவுண்டரிங்க. நல்ல பேட்டிங்க. தொடர்ச்சியாகவே மதுரை பேந்தர்ஸ் அணிக்காக ஒரு நல்ல பேட்டிங்கை இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு சுரேஷ். இதோட 3வது பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க. அது சென்சிபிளாக ப்ளே பண்ணி ஆடி இருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். மீண்டும் ஒரு சென்சிபிளான ப்ளே. பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு நல்ல குயிக் சிங்கிள்ங்க. இங்கே இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல பிளேங்க. ஒரு நல்ல த்ரோவை பார்க்க முடியுது. இங்கே ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் மதுரை பேந்தர்ஸோட ஸ்கோர் 43. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் பேட்டரோட பாட்டம் எஜ்ஜில் டச் ஆகி ஃபார்வர்டு ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இதற்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். நல்ல பாலுங்க. காலுக்குள்ள விழுந்திருக்கு. வைடா வந்த பால் விலகி ஆட பார்த்தாரு. பட் இது ஒரு டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. இந்த ஓவருக்கான 3வது பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அங்கே கொடைக்கிளம்பி கேட்சுக்கான வாய்ப்புங்க. எடுத்திருக்காருங்க. ஃபீல்டர் டாப்புங்க. ஒரு ஈஸியான கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. 4க்கான வாய்ப்பா. நல்ல ஃபீல்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 ரன். ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல பாலுங்க. நல்ல கட்டரை பார்க்க முடியும். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. அவுட்டுங்க. ஓகே, ஒரு ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட்டிலிருந்து வெளியேறார் பேட்ஸ்மேன் அருண். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பீட்டா. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க. பட் இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. தப்பான எட்டுக்கு த்ரோ எரிஞ்சிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பைஸ் முறையில். இதோட இங்கே முதல் இன்னிங்ஸ் முடியுது. மதுரை பேந்தர்ஸ் அணி 49 ரன் அடிச்சிருக்காங்க. 50 ரன் அடித்தா திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி. மதுரை பேந்தர்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ்க்கான செகண்ட் இன்னிங்ஸ். திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரவோஷ் அண்ட் உதயா. மதுரை பேந்தர்ஸ் அணிக்காக ஓப்பனிங் ஓவர் போட குஜரா என்கின்ற தீபக். ஃபர்ஸ்ட் பாலுங்க. ஒரு நல்ல கேட்சுக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு திக்கேஜ் முறையில் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. 2 ரன்கள் மட்டுமே. பவர் பிளே ஓவர்ன்றதால எல்லா ஃபீல்டரும் சர்க்கிள்குள்ளே இருக்கதால அதை யூஸ் பண்ணி கரெக்டாக வாங்கலாம். டேஸ் போட்டு போங்க. அங்கேருந்து முதல் பால்
செகண்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே பிரவோஷ் கிட்ட இருந்து. இங்கே ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பு. நல்லா அடிங்க. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங்க. தேர்ட் பால். நல்ல பாலுங்க, அருமையான டாட் பாலுங்க இங்கே. ஃபோர்த் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. மீண்டும் டாட் பாலுங்க. சூப்பரா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால். மீண்டும் டாட் பாலுங்க. கம்பேக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 பால்ல 2 டபுள் கொடுத்தாலும் அடுத்த 3 பாலும் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருங்க. இந்த ஓவருக்கான கடைசி பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அருமையா போட்டிருக்காருங்க. முதல்ல ஒரு முடிவில் வெறும் 4 ரன் மட்டுமே இருக்காருங்க. டாட். மதுரை பேந்தர்ஸ் அணிக்காக 2வது ஓவர் போடுறதுக்கு பவுலர் அருண் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல கட்டர் பாலுங்க. பட் இங்கே கீப்பர் கிட்ட இருந்து ஒரு மிஸ்ஃபீல்டு. இங்கே மீண்டும் இங்கே சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுதுங்க. ஒயிட் ப்ளஸ் 1ங்க இங்கே மொதல் பாலே. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால். நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் கைக்கே போயிருக்கு. நல்ல டாட் பாலுங்க. செகண்ட் பால். நல்ல பாலுங்க. ரொம்ப டைமிங் எடுத்துக்கிட்டார் பேட்ஸ்மேனு, அதனால இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. 3வது பால். வைடுங்க. கீப்பர் கிட்ட இருந்து ஒரு மிஸ்ஃபீல்டு. ஃபீல்டர் கிட்டயும் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. 1 2 3 இல்ல ரன்னிங் அப்படியா? ஒயிட் பிளஸ் 3ங்க. வைடா. 4 ரன்னுங்க. ஒயிட் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் பால். நான் சொன்னேன் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. போல்திட்டே இருக்கான். பட் இங்க காலில் பட்டு பால் ஆஃப் சைடில் போயிருக்கு. லெக் பை முறையில் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, அவுட்டுக்கான அப்பீல் கேட்குறாங்க. அவுட்டு கொடுத்துருக்காருங்க. ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் பிரவோஷ். திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி. நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஒரு அருமையான டாட் பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. ஒரு கட்டர் பாலு. பேட்ஸ்மேன் விலகி ஆட பார்த்தாரு. பட் பால் கட் ஆனதால செட்ட முடியல. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியோட ஸ்கோர் 11. மதுரை பேந்தர்ஸ் அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் சுரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் விக்கி. முதல் பால். ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இந்த ஓவரை. இது ரீபால். நல்ல பிளேங்க. ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கே கொடுத்துருக்காரு. அங்க ஒரு ஓவர் த்ரோ பார்க்க முடியுது. இங்க ஒரு ஓவர் த்ரோவால இங்க சிங்கிள் டபுளா மாறி இருக்கு. செகண்ட் பால். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கேங்க இந்த முறை. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் உதயா. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க அவர் உதயா கிட்ட இருந்து. 6ங்க. தேவையான நேரத்தில் கரெக்டான ஒரு 6 கொண்டு வந்திருக்காருங்க பேட்ஸ்மேன் உதயா. ஒரு நல்ல பேட்டிங் அவர்கிட்ட இருந்து. சரிங்க, போன பால் வந்து லைன் முன்னாடி குத்திருக்குன்னு சொல்லி அதை பவுண்ட்ரியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அம்பையர்ஸ். ஸோ போன பால் ஒரு 6 இல்லை 4. நெக்ஸ்ட் பால். ஒரு சுஜித்கான ட்ரை ஆடி இருக்காருங்க. கேப்பில் 2 ரன்னுக்கான வாய்ப்பா? நல்ல த்ரோ பார்க்க முடியுதுங்க ஃபீல்டர் குட்டிக்கிட்ட இருந்து. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். கேட்ச்க்கான வாய்ப்பு இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டமான ட்ரை தான். 2 ரன்னுங்க. நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுதுங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் போட்டிருக்காரு. பட் இங்கே லெக் வைஸ் முறையில் ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் திண்டுக்கல் டிராகன்ஸோட ஸ்கோர் 24. மதுரை பேந்தர்ஸுக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் தீபக் என்கின்ற புஜாரா. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. இந்த ஓவருக்கான முதல் பால். சுஜித்கான ட்ரை. கேட்ச்க்கான வாய்ப்பு டிராப் ஆயிருக்குங்க. ட்ரைங்க. ஆனா இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். செகண்ட் பால்.
ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. இங்கே மீண்டும் ஒரு தடுமாற்றமுங்க. மீண்டும் ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பு. இங்கே 3வது ரன்னுக்கான வாய்ப்புங்க. ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங்க உண்மையிலே. இங்கே ஓடியே ஸ்கோரை கொண்டு வந்துடுறாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. நல்ல பிளேயிங்க. கேப்பை பார்த்து ஒரு சிங்கிள் மட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. ஒரு வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு 4க்கான வாய்ப்பா. நீங்க கேட்ச விட்டீங்க. 4ங்க. வேலையை காமிச்சுனே இருக்கிறாருங்க. லெக் சைடு போடப்பட்ட பால் வேலையை காட்டுறாரு. மாத்திருக்காரு உதயா. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. இங்க கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. 1 2 3 3வது ரன்னுக்கான முயற்சி. 3லயே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. ஃபீல்டிங்க திருப்பி 4வது ரன்னுக்கு ட்ரை பண்றாங்க. வாங்க விட்டுனே இருக்காங்க பால. 3 ரன்னுங்க. பைஸ் பால் கரெக்ட் பால் பிரேஸ். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. நல்ல பிளேங்க. கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. 1 2 2வது ரன்னுக்கான முயற்சி. நல்ல ரன்னிங்க. சூப்பருங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி கிட்ட இருந்து ஒரு நல்ல ரன்னிங்க பார்க்க முடியுதுங்க ஆரம்பத்துல இருந்தே. வாங்க மேட்ச் முடிஞ்சனே கூட வாங்க. இங்க அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் அருண். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் உதயா. பேட்ஸ்மேன் ரொம்ப டயர்டா இருக்காரு. நேம் அருண். 12 பால்ல 10 அடிச்சா வின்னு. முதல் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காருங்க. கேட்ச விட்டாலே 4ங்க. பாருங்கறாரு. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அவரு ஷாட் எடுத்துக்கங்க. செகண்ட் பால் நல்ல பிளேயிங்க. பாத்தீங்களா ஆடி இருக்காருங்க. அடிச்ச அடி இல்ல தள்ள தட்டு இல்லங்க. பேட்ஸ்மேன் ஓட முடியல. நல்ல பேட்டிங் ஆனா அவர்ட்ட இருந்து உதயா கிட்ட இருந்து சிங்கிள் மட்டுமே. பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. நல்ல பிளேயிங்க. கேப்பை பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. மீண்டும் 1 2 2வது ரன்னுங்க. இங்க ஓவர்த்ரோவா இல்லைங்க. ஃபீல்டர் பேக்கப் இருக்காரு. 10 ரன்னு தேவைப்பட்ட இடத்த முதல் 3 பால்லையே 7 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே 4வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. நல்ல பிளேயிங்க. மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. ஃபார்வர்ட் திசையில் அடிச்சுட்டு இந்த ஓவருக்கான 5வது பால். கேட்சுக்கான வாய்ப்புங்க. விக்கெட்டுங்க. பட் ஆனால் இது ரொம்ப லேட்டான விக்கெட்டுன்னு தோணுது. இப்போ நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது அவர் உதயா கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. நல்ல பாலுங்க. டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் கடைசி 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சாலே இந்த மேட்ச் வின். மதுரை பேந்தர்ஸ் அணிக்காக கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலிங்கில் ரியோ பாபு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. இந்த ஓவருக்கான முதல் பால் வைடுங்க. மேட்ச் இங்கே ட்ரா ஆயிருக்கு. 6 பாலுக்கு 1 ரன் அடிச்சா இங்கே திண்டுக்கல் டிராகன்ஸ் வெற்றி. 6 பால். ஃபர்ஸ்ட் பால் ரீபால். மீண்டும் ஒரு வைடுங்க. மேட்சை வின் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ்.